சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்கள் 38 தலமும் 92வது தேவார பாடல் பெற்ற தலமும் சூரியனார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி. இதை பிராணநாதேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. அகத்திய முனிவர் ஒரு முறை வழிபட வரும்பொழுது அவருடைய பானம், அதாவது இவர் குள்ளமாக இருக்கிறதுனால பானம் தெரியாத போது இறைவனே அந்த பானத்தை பெரிதாக்குனதுனால இவருடைய பானம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வேறு எந்த கோயிலுமே பார்க்க முடியாது. தலமரம் வெள்ளை இருக்க மரம். இந்த கோயிலை ஐமங்கல தலம்னு சொல்கிறாங்க. விமானம் பேர் மங்கள விமானம், விநாயகர் பேர் மங்கள விநாயகர், அம்பாள் பேர் மங்களாம்பிகை, குளம் பேர் மங்கள குளம், இந்த ஊர் பேர் மங்களகுடி. இப்படி ஐமங்கல தலமாக இது இருக்குது. சம்பந்தர் ஒரு பதிகம் 2ஆம் திருமுறையில் 10ஆம் பதிவும், அப்பர் 5ஆம் திருமுறையில் 73ஆம் பதிவும் தலமரம் வெள்ளை இருக்குது. இந்த கோவிலை வழிபட்ட பின்னர் தான் சூரியனார் கோயில் நீங்கள் போகணும். அதேமாதிரி விருதராச பயங்கர நாட்டு மன்னி நாட்டு திருமங்கலக்குடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட இறைவன் திருமங்கலக்குடி உடையார் பிராணநாயனார் கோவில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதேமாதிரி சகலபோன சக்கரவர்த்தி கோப்பரஞ்சிங்கன் காலகட்டத்தில் இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு கோவில் கட்டப்படுது. அது ஆலப்பிரந்தீஸ்வரமுடையார் கோவில்னு அழைக்கிறாங்க.